அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆண்டாளின் சிறப்புகள் பற்றி. இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனையே தன் மணாளனாக நினைத்து உருகி ஆண்டாள் எழுதியதுதான் திருப்பாவை. ஒரு நாள் பாண்டிய நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வார் வீட்டின் தோட்டத்திலே திடீரென்று ஒரு குழந்தை அழுகுரல் கேட்கிறது. அதை காணச் சென்ற பெரியாழ்வாருக்கு ஒரு அசரீரி கேட்கிறது. இந்த குழந்தையை எடுத்து பாராட்டி சீராட்டி மகளாய் பாவித்து வளருங்கள் என்று கூறுகிறது அந்த அசரீரி. அதை அப்படியே பின்பற்றி பெரியாழ்வார் குழந்தையை பக்தி மேலோங்க எடுத்து வளர்க்கிறார். இந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே கண்ணன் மீது ஆசை வளர்கிறது. கண்ணனை தன் மணாளனாகவே பாவிக்கிறாள். அவனுக்காக ஆயர்பாடியில் உள்ள கோபியர்கள் போல் தனது கூந்தலை ஒரு பக்கமாக கொண்டை போட்டுக் கொள்கிறாள். தான் இருக்கும் இடத்தை ஆயர்பாடி மாளிகை என்று நினைக்கிறாள். தன் தோழிமார் எல்லோரும் கோபியர்கள் என பாவித்துக் கொள்கிறாள். வடபத்ரசாயி சுவாமியையே கண்ணனாய் பாவித்து காதல் புரிகிறாள். ஆயர்பாடியில் பெண்கள் மார்கழி மாதம் பாவை நோன்பு நோற்பார்கள். ஆண்டாலும் அதை பின்பற்றி தன் தோழிகளோடு காத்தியாயனி தேவியை வணங்கி கண்ணன் தன் கணவனாக அமைய வேண்டும் என வேண்டுகிறாள். ஆண்டாள் தன்னுடைய சிறு வயதிலேயே திருப்பாவை 30 பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழியில் 143 பாசுரங்களையும் இயற்றியுள்ளார். கோள் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று நம்மாழ்வார் சொல்வது போல அந்த சிறிய வயதிலேயே அழகான பாடல்களை தன் ஆழ்ந்த அன்பினால் படைத்தவள் ஆண்டாள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழுகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த அழகிய வரிகள் அந்த பச்சிலம் வயதில் அழகாய் வந்ததே அவளுக்கு என்னே அழகு. ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாளின் திருப்பாவையை பாடி அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுவோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.